சனீஸ்வர கிரகத்தை விட்டுட்டு ஜோதிடம் பேசவே முடியாது. எப்படி பார்த்தாலும் ஓஹோன்னு வாழக்கூடியவனுக்கும் சனீஸ்வரனுடைய கிருபை இருக்கும், அருள் இருக்கும். ஓட்டாண்டிய ரோட்டில் நிற்கிறவனுக்கும் அவருடைய ஆறுதல் இருக்கும். சனி பகவானுக்கு தொழில் காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்றாரு அப்படின்னா அவருக்கு சனி பகவான் அருள் கட்டாயம் இருக்கும். சனி பகவானுடைய அருள் இல்லாம ஒரு மனிதன் சொந்த தொழிலுக்கு போகவே முடியாது. சனி அப்படின்னாலே அது ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறதும் ஒரு டேர்ம் அது உண்டு. உண்மையிலே சனி பகவான் அவ்வளோ பயப்படக்கூடியவர். நீங்க நியாயமா நடந்துக்கிறது ரெடியா இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நண்பன். பாவம் செய்கின்றவனை கூட தடுத்து நிறுத்தி கண்ட்ரோல் பண்ணுகிற இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். திரும்பவும் சொல்றேன், இப்படிப்பட்ட பல ரூபங்களில் அவர் மனித குலத்திற்கு தேவைப்படுகின்ற காரணத்தால் தான், நியாயவாதியா இருக்கிறதுனால தான் அவருக்கு சனீஸ்வரன் அப்படின்னு பேர். ஈஸ்வரனுக்கு சமமா அவரை கும்பிடுறோம். அதான் சனி பகவான்னா இப்போ ஜனவசியம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குல்ல சார். மக்களை ஈர்க்கிறதுக்கு சனி இங்கே இருப்பார் அப்படின்னு அதுதானே நம்ம அதுதான் சொல்றோம். மக்களை ஈர்ப்பதற்கு சனி தேவை. அத்தனை ஓட்டுகளா மாறும்னு சொல்ல முடியாது இல்ல. சனி ராகு காம்பினேஷன் நிறைய அனுபவங்களை கொடுக்கும். அதாவது சொந்த அனுபவங்களாக இருக்கு. அந்த பையனே விழுந்து எந்திருக்கிற அனுபவங்களாக இருக்கு. சனி கேது காம்பினேஷன் மற்றவர்கள் தொந்தரவு பண்ணி அதன் மூலமாக கிடைக்கிற அனுபவங்கள் கிடைக்கும். இதே சனி ராகு ஒன்று சேர்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராகு சனி காம்பினேஷன் ஒரு பிரம்மாண்டம். அதாவது யார் என்ன நினைக்கிறீங்கிறத அந்த பையன் முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்குவான். நீ என்ன அனுப்புறது, நான் எழுதுற ரிசைன் லெட்டர் அப்படின்பா. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ராமலிங்கம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி, சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியம் சார். இப்போ நம்மளுடைய அந்த ஜோதிடங்கள் வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பரவலாக நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு. மக்களும் நிறையா கேள்விகள்லாம் முன் வச்சிட்ருக்காங்க. இப்போ எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது சனி பகவான் அப்படிங்கிற மேலே தான் எனக்கு. ஏன்னா இந்த சனி பெயர்ச்சியும் ஒட்டி வர்றதுனால சரி சனி பகவான் வச்சே பேசுவோம், ஃபுல்லாகவே பேசுவோம் அப்படின்ட்டு ஒன்று தோணுச்சு. பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிறவர் ஜோதிடத்தில் யார் சார்? அவருக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள்? சனீஸ்வர கிரகத்தை விட்டுட்டு ஜோதிடம் பேசவே முடியாது. எப்படி பார்த்தாலும் ஓஹோன்னு வாழக்கூடியவனுக்கும் சனீஸ்வரனுடைய கிருபை இருக்கும், அருள் இருக்கும். ஓட்டாண்டிய ரோட்டில் நிற்கிறவனுக்கும் அவருடைய ஆறுதல் இருக்கும். எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து கைவீசி படுத்திருக்கக்கூடிய ஒருத்தர்னு கேட்டால் அது சனீஸ்வரர் தான். அதனால தான் அவரை நீங்கள் சனி ஈஸ்வரன் சொல்கிறீங்க. ஈஸ்வரன் என்ற பொருளுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ சனி எங்கும் நிறைந்திருக்கிறார். அது என்னது எங்கும் நிறைந்திருப்பது? நல்லதுக்கும் காரணமாக இருக்கிறார், கெட்டதுக்கும் காரணமாக இருக்கிறார். ஆகியனால் அவர் சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆயுள்காரகனே சனீஸ்வரன் தான். ஒரு குழந்தை இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்து கொஞ்சம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அல்லல் படுது இல்லை கஷ்டப்படுதுன்னு வச்சுக்கோமே. அந்த பேரண்ட்ஸ் ஓடி என்கிட்ட அந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த குழந்தை இப்படி கஷ்டப்படுது, இந்த குழந்தைக்கு ஆயுள் இருக்கா அப்படின்னு பார்க்க சொன்னாங்கன்னா முதல்ல பார்க்கறது சனி பகவான் இந்த ஜாதகத்திற்கு எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்ய காத்திருக்கிறார். அதை வைத்து இந்த குழந்தை 80-90 வயசு வரைக்கும் இருக்கும், பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அப்போ ஒரு மனிதனுடைய ஆயுள் பாக்கியத்தை அளப்பதில் சனி பகவானுடைய ஸ்கேல் ரொம்ப சரியாக இருக்கும். ஒன்று. அதே மாதிரி ஆயுளுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, நான் ஒரு தொழில் பண்ணுறேன். இந்த தொழிலுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் காரணமாக இருக்கும். உதாரணத்துக்கு பத்திரிக்கை துறைன்னு எடுத்துக்கிட்டால் புதன் வேணும், சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டால் சுக்கிரன் வேணும், இப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது உண்டு. ஆனால் அடிப்படையாக நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி நான் பொழப்ப தேடி போகணும், வேலை செஞ்சு ஆகணும், எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் அப்படிங்கிறது சனீஸ்வரன் ஆடுது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அந்த ஒர்க் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை கொடுக்கறது சனி பகவான். உதாரணத்துக்கு முதலாளியா தொழிலாளியா யாரா வேணாலும் இருந்துக்கோங்க, முதலாளியோ தொழிலாளியோ யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த வேலை செய்யணும்னு ஒரு நினைப்பு ஏற்பட்டு நாம் இதில் கமிட் ஆகிருக்கிறோம், இந்த கடமை நம்மளுடையது, இந்த தொழில் நம்மளுடையது, இதை செஞ்சே தீரணும்னு ஒரு கட்டுப்பாடு ஏற்படுதா, அங்கே சனீஸ்வரன் தான் இயக்குவார். அப்போ சனி பகவானுக்கு தொழில் காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு சனி பகவான் அருள் கட்டாயம் இருக்கும். சனி பகவானுடைய அருள் இல்லாமல் ஒரு மனிதன் சொந்த தொழிலுக்கு போகவே முடியாது. தொழில் காரகன் சனி, ஆயுள் காரகன் சனி, இப்படிலாம் இருக்கிறது உண்டு. அதனால தான் சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு ரெண்டுமே முக்கியம். இந்த உலகத்தில் பாருங்கள், ஒருத்தன் உயிரோட வாழ்ந்தா தான் அவனுக்கு மற்றதெல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக. ஒருத்தன் தொழில் பண்ணி சம்பாதிச்சா தான் மற்றதெல்லாமே ஒழுங்காக கிடைக்கும். அப்போ சனி தான் முக்கியமானவர். ஓகே சார். அதே போல் இப்போ நம்ம சனி அப்படின்னாலே மக்கள் மத்தியில் பொதுவாக என்ன ஒரு இது இருக்குன்னா பயப்படுவாங்க. அது ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறதும் ஒரு டேர்ம் அது உண்டு. உண்மையிலே சனி பகவான் அவ்வளோ பயப்படக்கூடியவரா? இல்லவே இல்லை தம்பி.
நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நண்பன். எப்படி சார் மனுஷனாக பிறந்துட்டோம், எப்படி சார் நியாயமா? இல்லை, ஏன் நியாயமாக இருக்கக்கூடாதுன்றீங்க? உதாரணத்துக்கு உங்கள் நியாயம் எங்கே கெட்டு போகுதுன்னு கேட்டால் அடுத்தவனை பார்க்குற போது உங்கள் நியாயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அது வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ள, உங்கள் பிளட்டில், உங்கள் பரம்பரையில் உங்களுக்கு ஒரு பாடம் இருக்கா இல்லையா, அதை கடைப்பிடிங்க. அதுதான் நியாயம். அதுக்காக வேண்டி நீங்கள் கடன் நடத்துறீங்கன்னா இலவசமாக பொருள் கொடுப்பீங்களா? அது நியாயம் இல்லை. ஆக ஒழுங்கான பொருளை ஒழுங்கான விலைக்கு விற்றா நியாயம் தானே. கண்டிப்பாக. அப்படி இந்த நியாயத்துக்கு அவர் தான் காரணத்தான். நீதிமான் நேர்மையான கிரகம்னு சொல்லுவோம். அந்த நீதி, நேர்மை, நியாயம்னு வருகிற போதே மனுஷன் பயப்படுறானா? இப்போ நீங்களே கேட்டீங்க, அது எப்படி சார் நியாயமாக வாழ்றதுன்னு கேட்குறீங்களா இல்லையா? அப்போ நியாயமாக ஒருத்தர் கூட வாழ்றது இல்லையா உலகத்தில்? இருக்காங்க. அப்போ அந்த பயத்திற்கு காரணமே அந்த நீதி, நேர்மை, நியாயத்தை கடைப்பிடிச்சு வாழணும்னா ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு ஒரு பையன் பைக் ஓட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக வண்டி ஓட்டுறான். அவனை பாருங்கள், கட்டாயமாக சட்டத்துக்கு புறம்பா 2 வெட்டினா தான் அவன் நிம்மதியாக வண்டி ஓட்டுவான், சாதிச்ச மாதிரி நினைப்பான். அந்த இடத்துல விழுந்தானதுக்காவா? இது எல்லாமே சனி சுபகவனுடைய வேலை. அப்போ நீங்கள் அநியாயம் பண்ண புறப்பட்டா அங்கேயே கீழே போட்டு ஒரு தட்டுவார். ஆகினால் பயம். இப்போ பாருங்கள், சனி தசை நடக்குது, 7.5 சனி நடக்குதுன்னா காலில் கையில் அடி வாங்குறாங்க, முழங்காலுக்கு கீழே அடி வாங்குறாங்க, குதிங்கால் பெயின் வருது, வாத வியாதிகள் வருது, நடக்க முடியாமல் போகுது. இதெல்லாம் என்ன காரணம்ன்றீங்க? ஏன் சனி பகவானை பொறுத்தளவு காலில் மட்டும் அடிகளை நிறைய கொடுக்கணும்? நெத்தியில் அடிக்கலாம், கன்னத்தில் அடிக்கலாம், தலையில் அடிக்கலாம் இல்லை? ஏன் காரணம் என்ன? படுவா, இதை போய் இன்னொரு இடத்துல செய்வியா நீயே, இங்கேயே உன்னை நிறுத்தினா போக மாட்டேன். அப்போ நியாயம் வருது அந்த இடத்துல? பாவம் செய்கின்றவனை கூட தடுத்து நிறுத்தி கண்ட்ரோல் பண்ணுகிற இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், இப்படிப்பட்ட பல ரூபங்களில் அவர் மனித குலத்திற்கு தேவைப்படுகின்ற காரணத்தால் தான், நியாயவாதியாக இருக்கிறதுனால தான் அவருக்கு சனீஸ்வரன் அப்படின்னு பேர். ஈஸ்வரனுக்கு சமமாக அவரை கும்பிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு சிவனுக்கு நிகரானவராக இருக்காரு. உண்மைதான். ஆமாம் சார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, காலில் அடிபடும் அப்படிங்கிறது, ஏன் மற்ற இடங்கள்ல அடிபடாதா அப்படின்னு. ஆயுள் காரகன்னு சொன்னீங்க, தொழில் காரகன்னு சொன்னீங்க. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் எந்த இடத்துல இருந்தால் அவருக்கு நல்ல விதமான தொழில் அமையும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார் பொதுவாக? இல்லை, சனியை பொறுத்தளவு ஒரு ஜாதகத்தில் இப்படி இருந்துட்டா இந்த தொழில், இப்படி இருந்துட்டா இந்த தொழில் அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்னங்கள் வாரியாக, அந்த இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாரியாக மாறுபடும், வேறுபடும். சரி சார். இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்தளவு வலுவாக இருக்கணும். அப்போ வலுவாக இருக்கிறதுனா எப்படி அப்படின்னு கேட்டால், உச்சத்தில் இருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், ராகு கேது போன்ற நட்சத்திரங்களில் இருக்காமல் இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்குது. அதே போல் சனி பகவானை பொறுத்தளவு திரிகோணத்தில் இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். 5ஆம் இடத்தில் இருக்கிறது எல்லாம் பவர்ஃபுல்லாக இருப்பார். திரிகோணம்னா 5 மட்டும், 5, 9 பவர்ஃபுல்லாக இருப்பார். ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் ஒரு பொண்ணு ஜாதகத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க கொண்டு வர்றீங்க, உங்கள் தங்கச்சிக்காக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மாப்பிள்ளை ஜாதகத்தை பார்த்தோன்னே நீங்கள் கேட்குறது, இந்த பையன் பொருத்தமெல்லாம் இருக்குது சார், நல்ல பையனாக இருப்பானா சார், ஒழுக்கமாக இருப்பானா சார் அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒழுக்கத்தின் அளவுகோலை எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜாதகத்தில் சனீஸ்வரன் இருக்கிறார். ஓகே, அவர் எதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுல தெரியும். அப்போ பேராசை ஏற்படாத ஒரு இடத்துல சனி சுகாந்து உட்கார்ந்துட்டாருன்னா அந்த பையன் ஒழுக்கவாதியாக இருப்பான். உதாரணத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருப்பார், லக்னத்துக்கு 5ல். அந்த பையனை நம்பி நீங்கள் தாராளமாக பொண்ணை கொடுக்கலாம், அவன் எப்படி இருந்தாலும் பொண்ணை கொடுக்கலாம். அப்போ அந்த உத்தரவாதம் கிடைச்சிருது. அப்போ ஒரு மனிதன் நல்லவனாக வாழுவதற்கும் கெட்டவனாக வாழ்வதற்குமே சனி பகவானுடைய கர்த்தா ஒரு ஜாதகத்தில் திறம்பட வேலை செய்யுது. அதனால் எப்போதுமே சனி பகவானை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். சனி இருக்க எவன் கொடுப்பார்? அவ்வளோதான். சனி கொடுக்க யார் தடுப்பார்? சார், ஓகே. அதே போல் இப்போ நம்ம ஒன்று பார்த்துக்குறோம் சார். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒன்று என்ன சொன்னீங்கன்னா, சனி பகவான் வந்துட்டு எப்படி இருக்கார், அதாவது ஒரு கட்டத்தில் என்ன பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிற சொன்னீங்க. இப்போ கேது ராகுக்குலாம் சேர்ந்தால் என்ன மாதிரி இருக்கு சார்? சார் இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த தொழில் பண்ணுறதுக்கு சனி எப்படி இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதிலே பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவு நம்ம முதல்ல இருக்கிறது வலுவாக இருந்தால் நல்லதுன்னு. அப்படி வலுவாக இருந்துட்டா என்னென்ன தொழிலுக்கு ஒத்து வரும் அப்படின்னு கேட்டால், சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அவர் தான். பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய மினரல்ஸ் ஆயில் பூரா அவர் தான். பெட்ரோல் டீசல் எரிபொருள் பூரா அவர் தான். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் இன்னும் தாழ்ந்த நிலைகளில் தொழில் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் அவருடைய தான். நம்ம இதுன்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், யாரையும் புண்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட தொழிலெல்லாம் அவங்களோட தான். ஸோ இப்படி இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு இப்படிப்பட்ட எல்லா தொழில்களுக்கும் அதிபதியாக இருப்பார். மெட்டலில் இரும்பு இப்படிங்கிற தொழிலதிபர்களாக இருப்பாங்க. இதில் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு சனி பகவான் மட்டும்தான் காரணமானா அப்படி எடுத்துக்க முடியாது.
இப்போ சில பேர்களுக்கு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார், ஆனால் அவர் வேலைக்கு போயிட்டு இருப்பார், இல்லை வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிருப்பார். அப்போ இது என்ன காரணமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த சனி திசையை கடந்திருக்க மாட்டார், சனி திசையை பார்த்துருக்க மாட்டார், சனி திசையில் பிறந்திருக்க மாட்டார். அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் வந்து பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடும். இந்த ஜென்மத்தில் வேலைக்கு போயிட்டு ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. இப்படியெல்லாம் நடக்கிறது உண்டு. என்ன சார் சொல்கிறீங்க? இந்த ஜென்மத்தை விட்டுட்டு அடுத்த ஜென்மமா? ஆமாம், இதோட பேலன்ஸ் ஃபாலோ ட்ராக் பண்ணுவாரா சார்? இதோட பேலன்ஸ் தானே அது. இந்த ஜென்மத்தோட பேலன்ஸை தானே நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து வாழ போகிறீங்க. ஓகே, அதெல்லாம் வந்துடும். எனக்கு இந்த இப்படி நீங்கள் சொல்லும் போது ஒரு கேள்வி எழுது சார். இப்போ 97 பிறந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மீனராசி, கும்பராசி, இந்த மீனம்ல தான் வந்துட்டு இது இருந்திருக்கும். 96 97 மீனம். அதான் 96 97 வந்து மீனம்ல தான் வந்து சனி இருந்திருக்கும் சார். இப்போ கேதுவே இருந்திருப்பாரு. ஆமாம், கேதுவும் இருந்திருக்காரு. இப்போ 97 பிறக்கிற ஒரு கும்பராசிக்காரவங்களுக்கு பிறக்கும் போதே அப்போ சனி வந்துட்டு இதில் பாதத்திலேயோ இதுலேயோ இருக்கும் சார். 7 சனி. 7 சனியில் தான் இப்போ அந்த குழந்தைங்களும் பிறக்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமா? ஆமாம், 7 சனி தானே. பாதம்ல இருந்தால் மட்டும். ஆமாம் ஆமாம். ஏன்னா இவங்க அனுபவிக்கவே இல்லையே சார், 7.5 வருஷம் அனுபவிக்கவே இல்லையே சார். இல்லை, அனுபவிக்கணுங்கிறது இல்லை. 7 சனி முடிகின்ற நேரத்தில் பிறந்த குழந்தை. அந்த குழந்தை ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கு. என்னன்னு கேட்டால் 7 சனி அனுபவிக்காமல் தப்பிச்சுக்கிச்சு. ஆனால் அந்த குழந்தை அந்த 7 சனியை 9 மாதங்களில் கடந்து விட்டது என்று பொருள். வயிற்றுக்குள்ள இருந்த நேரத்தில் 7 சனியை கடந்திருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு இன்னொரு ரவுண்டு வருது பார்த்தீங்களா, ஒரு 30வது வயசு வரும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப அடிக்கிறார் சார். ஓகே சார். அதே போல் இப்போ நம்ம சனி பகவானை வந்து தொழில் ஸ்தானத்தில் எடுத்து வச்சு பார்க்கும்போது, நீங்கள் நடுவில் ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லியே. சனி பகவான் ராகு கேதுவோடு இணைஞ்சா இருக்குன்னு கேட்டீங்க. ஆமாம் சார். சரியா? இந்த ராகு கேது இணைவு என்பது சனி கேதுவோட சம்மந்தப்படுறது தப்பு இல்லை. அவங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும், நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தாமதமாக செட்டில்ட் ஆகிறதுக்கு பொறுமையை கடைப்பிடிக்கணும். எங்கே போனாலும் ஊறுகாய் மாதிரி பயன்படுத்திக்கிற வாய்ப்புகள் இவங்களை அந்த சமூகம் அப்படி பயன்படுத்தும். ஒரு வேலைக்கு சனி கேது காம்பினேஷன், ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த வேலையில் வந்து பெரிய ரீச் பண்ணுறதுக்குள்ளே தட்டி விட்ருவாங்க. இப்போ தான் சார் கற்றுக்கிட்டேன், இன்னுதான் நல்லா பண்ணுவேன், கற்றுக்கிட்டதெல்லாம் போது வெளியில் போ அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் அதில் வரும். இதே சனி ராகு ஒன்று சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராகு சனி காம்பினேஷன் ஒரு பிரம்மாண்டம். அதாவது யார் என்ன நினைக்கிறீங்கிறத அந்த பையன் முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்குவான். நீ என்ன அனுப்புறது, நான் எழுதுகிற ரிசைன் லெட்டர் அப்படின்பா. புரியுதா? முன்கூட்டிய யோசனைகள், முன்னேற்பாடு, அதீத யோசிக்கிறது. அதே மாதிரி சனி ராகு காம்பினேஷன் எப்படியும் அந்த குழந்தைங்க ஒரு பிரம்மாண்டத்தை சந்திச்சிடும். அவங்களுக்கு சாதாரணமாக வாழ்கிறது பிடிக்காது. கீழே விழுந்தாலும் பெருசாக விழுவான், எந்திரிச்சாலும் பெருசாக எந்திரிப்பான். இப்படிங்கிற வாழ்க்கையெல்லாம் அங்கே வரும். சனி ராகு காம்பினேஷன் நிறைய அனுபவங்களை கொடுக்கும். அதாவது சொந்த அனுபவங்களாக இருக்கும், அந்த பையனே விழுந்து எந்திரிக்கிற அனுபவங்களாக இருக்கும். சனி கேது காம்பினேஷன் மற்றவர்கள் தொந்தரவு பண்ணி அதன் மூலமாக கிடைக்கிற அனுபவங்கள் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். அதே போல் சனி கேது காம்பினேஷனில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இவன் என்ன பண்ணாலும் இவனுக்குள்ள ஒரு ஆன்மீகமோ இல்லை இவனை சார்ந்து ஏதோ ஒரு அந்த குலதெய்வ ஏதோ வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார், அது நிஜமா? இல்லை, சனி கேது காம்பினேஷன் இருந்தால் மட்டும் பத்தாது. இது லக்னத்தை அனுசரித்து ராசி அனுசரித்து இருக்கணும். ஓகே. இப்போ லக்னத்திலேயே சனி கேதுவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று கூட ஒரு ஜாதகம் இருக்கோ பார்த்தேன், மகர லக்னம், லக்னத்தில் சனியும் கேதுவும். அவர் வந்து கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ரொம்ப சின்ன வயசு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு வியப்பாக இருந்தது. எப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு 175 இந்த மாதம் பிரதோஷம் வருது இல்லை, அதாவது வருஷத்துக்கு 25 பிரதோஷம் வரும், மாதத்துக்கு 2 1 எக்ஸ்ட்ரா வரும், 25 பிரதோஷம் வரும். கிட்டத்தட்ட இவர் பல ஆண்டுகளாக 175 பிரதோஷங்கள் சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கெல்லாம் பண்ணி குளிப்பாட்டி அதை பண்ணி இதை பண்ணி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கார், விரதம் இருக்கிறார். இது சனி கேது காம்பினேஷன். அப்போ என்னன்னா, சனி கேது லக்னத்தில் இருந்துட்டா அவங்க சந்நியாசம் போகலை, சாமியார் வேஷம் போடலை, ஆனால் மனதளவில் அவர்களுக்குள் ஒரு ஞானம், ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு ஞானம் இருக்கும். அது லக்னத்துக்கு பக்கத்தில் இருக்கணும், ராசிக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் கேட்குறது கரெக்ட். புரியல, லக்னத்துக்கு பக்கத்தில் இருக்கணும், ராசிக்கு பக்கத்தில். சந்திரனும் சனியும் கேதுவும் இருந்தாலும், லக்னமும் சனியும் கேதுவும் இருந்தாலும் தெய்வீக சக்தி அற்புதமாக வந்துடும். ஓகே. கோயில் குளங்களாக சுற்றுவாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் அந்த கும்பாபிஷேகத்தில் மேலே ஏறி அந்த கண்காட்சி பார்க்குறவங்க, அப்படிப்பட்டவர்களால் தான் சில கோயில்கள் புனரமைக்கப்படும். இப்படியெல்லாம் கூட வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார். அதே போல் இன்னொன்று, இந்த சனிக்கேது காம்பினேஷன்லேயே வந்துட்டு சனி வந்துட்டு 2ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லை 10ஆம் இடத்துல இருந்தாலோ ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னும் ஒரு மித்து இருக்குது. இதை எப்படின்னா, 2ஆம் இடம் வந்துட்டு
தனம் ஸ்தானத்தில் வந்துட்டு சனி இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரியும், 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஆயுளில் வந்து சனி இருக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு இப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருக்குது. அது நிஜமா சார்? இல்லை தம்பி, அதாவது நீங்கள் இது சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ம் சனி குரு இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு அசுப கிரகம், ஒரு சுப கிரகம் இல்லையா? ம் இந்த சனி பகவானை பொறுத்தளவு இருந்த இடத்தை கெடுக்க மாட்டார், ம் பார்க்கின்ற இடம் கெட்டு போகும். ஓ இப்போ நீங்கள் 2ஆம் இடத்துல சனி இருக்குன்னு சொன்னீங்களா? ம் அப்போ 2ஆம் இடத்துல சனி இருந்தால் 8ஆம் இடத்தை பார்ப்பார். ம் அப்போ 8ஆம் இடம் என்னது? ஆயுள் ஸ்தானம். ஆ அப்போ ஆயுள் காரகனே ஆயுளை கெடுக்கின்றதாக இருந்தால், ம் பெத்த தகப்பனே பிள்ளைய வந்து கெடுத்தா எப்படி இருக்கும்? அந்த கதையில் வந்து நிற்கும். அது வந்து உடல்நிலைகளுக்கோ ஆயுளுக்கோ இல்லை ஏதாவது போட்டியில் கலந்துக்கிறது ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மைனஸாக போகும். ம் இது ஒரு காரணம். இப்போ 10ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஸ்ட்ரைட்டாக எங்கே பார்ப்பாரு? 4ஆம் இடத்தை பார்ப்பார். ம் 4ஆம் இடம் சுகம், ம் உடல் உள்ளம் ம் மகிழ்கின்ற இடம். அதே மாதிரி கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து, கல்வி, அடிப்படை கல்வி, இதெல்லாம் வந்து அந்த 4ஆம் இடத்துல வரும். இதெல்லாம் கெட்டு போகும். அதனால தான் இந்த 2 10ஆம் இடங்களில் சனி கேது சேருவது என்பது இயற்கைக்கு முரணாக இருக்கும், இந்த உலக வாழ்க்கைக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள் உண்டு. இதில் இன்னும் கூட சொல்ல போகணும்னா, இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இருந்து ம் ஒருவேளை சனி தசையும் கேது தசையும் அந்த இளம் பிராயத்தில் வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைங்க தட்டுதடு மாதிரி படித்து வெளியில் வந்துடும், ம் ஆயுளோட பொழைச்சி வெளியில் வந்துடும். இதெல்லாம் கூட உண்டு. ஜாதகத்தில் நிறைய வழுக்கல் சறுக்கல்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஒரே மாதிரி பலன் சொல்லிக்கிட்டு இருப்போம், இன்னொரு ஜாதகத்துக்கு மாற்றி பேசுவோம். ம் இது என்ன காரணம்னா, விதி என்பது ஒன்று இருக்கும், ம் விதிவிலக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கும், நூற்றுக்கணக்கில் இருக்கும். ஆ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த விதி என்பது இந்த விதிவிலக்கில் அடிபட்டு போகும். அதனால தான் ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு விதமாக பார்க்கின்ற பார்வை விதிவிலக்கை பிடிச்சிக்கிட்டு பேசுவாங்க. ம் அதில் தான் வழுக்கல் சறுக்கல் எல்லாம் வரும். ஓகே சார். அதே போல் இன்னொரு கேள்வி என்னன்னா, காதலுக்கும் சனி பகவானுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? காதல் கிரகம் அப்படிங்கிறது 9 கிரகங்களில் புதன் தான், ஆ சனி பகவான் கிடையாது. இல்லை, நான் கேட்குறது வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பீரியடில் வந்துட்டு காதலிச்சாலும் பெருசாக வந்துட்டு சனி பகவான் அவங்கள எதுவும் சீண்ட மாட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது நிஜமான்னு கேட்குறேன். இல்லை, அது பொதுவான பதிலாக இருக்கும். ம் இந்த சனிக்கும் காதலுக்கும் சம்மந்தமே இல்லை. ம் புதன் தான் காதல் கிரகம். ம் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, சனி தசை முடிஞ்சால் புதன் தசை வரும். ம் புரியுதுங்களா உங்களுக்கு? பட்டு அப்போ ஓஞ்சதுக்கப்புறம் காதல். அப்போ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அனுபவப்பட்டவனுக்கு தான் காதல் வெற்றி பெறும். அந்த மாதிரி எடுத்துக்கலாமே தவிர, காதலுக்கு சனிக்கு சம்மந்தமே இல்லை. சனி பகவானை பொறுத்தளவு தவறு பண்ணாமல் வாழுகிற மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ம் நீதியும் நேர்மையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ம் என்ன கொஞ்சம் தாமதமாக வேலை செய்வார். அதன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரிய புள்ளியிலிருந்து வெகு தொலைவில் சுற்றக்கூடிய கிரகம். ம் அப்போ அவருடைய வட்டம் பாதை என்பது மிகப்பெரியது. அப்போ சாதாரணமாக சந்திரன் சுற்றி வர்றது பூமி சுற்றுறதுக்கும் அவர் சுற்றுறதுக்கும் ரொம்ப தூரத்தை கடந்து வரணும். ம் அதனால தான் சனி பகவானை பொறுத்தளவு ரொம்ப காலம் உழைக்கிறவங்க, விடாது போராடுறவங்க, கண்டினியூவாக போராடுறவங்களுக்கு ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருவார். நீங்கள் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி, நான் 10 நாள் ட்ரைனிங் போனேன், 11ஆம் நாள் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா முடியாது. 10 வருஷம் போயிருக்கிறேன், 11ஆவது வருஷம் இதோட என்னோடய வாழ்நாள் முடியுது, அடுத்த வாட்டி கலந்துக்க முடியாது, கடைசியில் தங்க கோப்பையை கையில் கொடுத்துருவார். ம் இந்த மாதிரி வரும். ஓகே சார். நம்ம தொழில்காரகன் இதெல்லாம் எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது, சனி அரசியல்வாதிகள் கூட அரசியலில் எப்படி சார் இருப்பார்? இதுலேயும் சொல்கிறேன் கேளுங்க. அரசியல் கிரகத்தில் சனி வரலை. ம் சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்கள் தான் ராஜ கிரகங்கள். ஓகே. அப்போ சனி பகவானுக்கு ஏன் இங்கே வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படுது, சனியை சேர்த்துக்க வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சனி பகவானுடைய. ம் அப்போ காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பது காரியம் பண்ணுற இடம். ம் காரியம் பண்ணால் நீங்கள் என்ன செஞ்சாலும், ம் நீங்கள் பேசுறது செயல்படுறது எல்லாமே அந்த 10ஓட சம்மந்தப்பட்டிருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி. ம் அப்போ இன்றைய அரசியல் வந்து பிரம்மாண்டத்தின் அடிப்படையில் தான் போகுது. நிறைய ஓட்டு வாங்கணும் பிரம்மாண்டமாக ஜெயிக்கிறதுக்கு, அந்த பிரம்மாண்டத்தின் அடிப்படையில். அப்போ ஒரு கூட்டத்தை கூட்டுற இடத்துல சனி பகவானை பார்க்கலாம். ஒரு 1000 ஜனவசியம், ஜனவசீகரம். ஒரு தலைவர் பேசுவார், 1,00,000 பேர் நின்று கேட்டுட்டு இருப்பான், இந்த இடத்துல சனீஸ்வரன் இருப்பார். அப்போ கூட்டம் கூறுகிற இடத்துல ஒருத்தர் பேச்ச பல பேர் கேட்கின்ற இடத்துல தலைவர் மேடையில் வந்து ஏசியில் நின்று பேசிகிட்டு இருப்பார், கீழே அவன் இப்படி விசிறிக்கிட்டு உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். இது எல்லாத்துலேயுமே சனி பகவானுடைய அருள் இருக்கும். அந்த இடத்துல அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாராங்கிறது சூரியன், செவ்வாய், குரு தீர்மானிப்பாங்க. ஆனால் கூட்டத்தை கூட்டி அந்த நிமிடத்தில் வெற்றி பெற்ற ஒரு மமதை அல்லது வெற்றி பெற்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கின்ற இடத்துல சனீஸ்வர பகவானுடைய அருள் அங்கே இருக்கும். அதான் சனி பகவான்னா இப்போ ஜனவசியம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குல்ல சார், மக்களை ஈர்க்கிறதுக்கு சனி வந்து இங்கே இருப்பார் அப்படின்னு, அதுதானே நம்ம இப்போ அதுதான் சொல்கிறோம். மக்களை ஈர்ப்பதற்கு சனி தேவை. அத்தனை ஓட்டுகளாக மாறும்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, கவர்ச்சி வேற. ஓட்டுகளாக மாறுறதுக்கும் ஜெயிப்பதற்கும் சூரியன், செவ்வாய், குரு ராஜகிரகங்களின் அருள் இருக்கணும்.
இப்போ சனி வந்து ராஜகிரகங்களில் வரமாட்டார். வரமாட்டார். ஆனால் அவர் தான் வந்து இந்த டோட்டல் பிளேக்கு ஒரு காரண கருத்தாவாக இருக்கார். இல்லைங்க, அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ அரசியல்வாதியும் ஒரு தொழில் தானே பண்ணுறான். இன்றைக்கு அரசியல்வாதிகள் ஒரு தொழில் தானே பண்ணுறாங்க. அந்த இடத்துல தொழில் சனியாக வந்துடுறாருல்ல. ஓகே, அரசியல்வாதியும் ஒரு தொழில் பண்ணுறார். அப்போ தொழில் ரீதியான அரசியல்வாதி என்று எடுத்துக்கொள்ளுகிற போது அவருக்கு சனி பகவானோட அருள் இல்லாமல் அந்த இடத்துல தொழில் பண்ண முடியாதுல்ல. அப்போ நேரடியாக இவர் மினிஸ்டர் ஆகிறார் அப்படின்னா அதுக்கு சூரியன் காரணம். அல்லது ஒரு பெரிய பதவிக்கு வர்றார், ஜட்ஜாக வர்றாரு, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியாக வர்றாரு, இப்படிங்கிறதுக்கெல்லாம் மற்ற காரணங்கள் இருந்தாலும் அந்த பதவிகளில் உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒர்க்குன்னு இருக்குல்ல, அங்கே சனீஸ்வர பகவானை விட்டுட்டு பண்ண முடியாது. அவர் தான் அங்கே ரூல் பண்ணுவார், அவர் தான் காய் நிறுத்துவார். ஓகே சார். இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் சனி ஒரு மோசமான நிலையில் இருக்குது, ரொம்ப ஒரு பார்க்கும்போதே பாவமாக இருக்குன்னா எந்த அளவுக்கு அந்த ஜோதிடர் வந்து ஜோசியரை, அதாவது அந்த ஜாதகம் பார்க்க வந்தவர் வந்துட்டு படுத்துவார்? சனி பகவான் ரொம்ப மோசமாக இருந்தால் அந்த அந்த மனுஷனை உருக்குலைஞ்சு போக செஞ்சிடும். அவள் தாய் பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு 18-20 வயசு வரைக்கும் பளபளான்னு மினுமினுன்னு வந்த அந்த திரேக சுகம் எல்லாம் இழந்து, கலை இழந்து, முகம் இழந்து, ஒரு தாடி வளர்த்து, இப்படி ஒரு மாதிரியாக இப்போ ஒரு மனுஷனை பார்த்த உடனே ஐயோ பாவோன்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு முகக்கட்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அவரோட விளையாட்டு தான். அதெல்லாம் வந்துடும். இன்னும் சொல்ல போகணுன்னா ரொம்ப ஜடாமுடி வளர்த்துக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய அருள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அநேகமாக இளைஞர்கள் தாடி வளர்க்குறாங்க. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டால், இது சனி பகவானுடைய அந்த அமைப்பு ஜாஸ்தி. என்னைக்கு மகரத்தை சனி தொட்டு விட்டாரோ, மகரம், கும்பம், மீனம், மேசம் தாண்டுகிற வரைக்கும் இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் பூரா பேர் தாடி வளர்ப்பாங்க. நீ எழுதி வச்சுக்கோங்க, யாரை பார்த்துக்கோங்க, அநேகமான பேர் தாடி வளர்ப்பாங்க. இதெல்லாமே அவரோட வேலை. ஏன்னா தலைமுடி அவருடையது, ஒழுக்கம், அழகு, லட்சணம் எல்லாம் அவருடையது. இதெல்லாம் அதில் வந்துடும். சம்பந்தம் இல்லாமல் துணி போடுறாங்கல்ல, இப்போ இந்த உருவத்துக்கு இந்த சட்டை போட்டால் நல்லாயிருக்கும், இந்த கலர் போட்டால் நல்லாயிருக்குன்றோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு டார்க் கலர், கருப்பு கலர் போடுறாங்க இல்லையா, இதெல்லாம் அங்கே சனி பகவானுடைய அமைப்பு. இது அவங்களுடைய கட்டம்னு சொல்லலாமா, இல்லை அந்த கால நேரம் இப்போ நடந்துட்டு கட்டத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பண்ணுற வேலை. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பைலட்டாக வேலைக்கு போகிறாங்க. என்ன ட்ரெஸ் போட்டு போகிறாங்க? ஒயிட் அண்ட் ஒயிட்டு. நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வராங்க, ரைட்டா? அதே பயணத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஒரு லாரி டிரைவர் வண்டி ஓட்டுறாரு. இவரோட ட்ரெஸ் எப்படி இருக்குது, இவரோட உணவு ஒன்றும் பழக்கம் எப்படி இருக்குது, அவர் தூங்குற இடம் எப்படி இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வேலை செய்கிறாரு. அதான் சொல்லுவாங்க, வாகனம் என்று எடுத்துக்கொண்டால் அது சுக்கரன் சம்பந்தப்பட்டமாக கூட வரும். நரவாகனம் என்பது சனீஸ்வர பகவானுடையது. நரவாகனம் என்பது லோடு ஏற்றுற வண்டி. இப்போ இந்த ட்ரெயின் சார், ட்ரெயின் வந்து தொடர் வண்டி, அது ராகு. ஓ, ஓகே ஓகே, ராகு காம்பினேஷன். சரி சார். இப்போ சனீஸ்வர பகவானை ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நமக்குள்ளே தெரிய வரும்போது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார்? நான் எல்லாத்துக்கும் பரிகாரம் சிம்பிளாக சொல்கிறது தான் உண்டு. நான் முதல்ல சொல்லுவேன், உன்னோட பெரியோர்கள் உங்கள் குடும்பத்தில் உனக்கு என்ன அட்வைஸ் கற்றுக் கொடுத்தாங்க, என்ன ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த சமூகம், தமிழ்நாட்டில் நம்ம குடியிருக்கிறோம், இந்த தமிழ்நாட்டின் ஒரு பழக்க வழக்கம் என்ன உணவு சாப்பிட்றோம். காலங்காலத்தில் இட்லி சாப்பிட்றோம், அதை விட்டு போட்டு எடுத்த உடனே நான் போய் பர்கர் சாப்பிட்றேன்னு போகாத. அந்த நம்மளோட இயல்பான மண்ணுக்குரிய கலாச்சாரத்தை முதல்ல மதிக்க கற்றுக்கோ. காலையில் ஒழுங்காக முகத்தை கழுவி பல்லு தேய்ச்சி டீயை குளித்து முடித்து சவரம் பண்ணி உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து உடை நடை பாவனைகளை கொஞ்சம் மாற்றுனா ஆட்டோமேட்டிக்காக சனி பகவான் உங்களை விட்டுட்டு விலகுவார். சிம்பிள் உதாரணம், கிராமங்களில் வெளியில் போயிட்டு உள்ளே வருவோம், வாசலில் பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க, காலை கழுவிட்டு உள்ளே போவோம். பாட்டி என்ன சொல்லுவா, ஏய் குதிங்கால் வெள்ளையா இருக்குடா, தண்ணி ஊற்று கழுவு, சனீஸ்வரம் பிடிச்சிக்க போகிறான் அப்படிம்பார். என்ன அருள் பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? ஒழுங்காக கால் கழுவாமல் வந்தால் சனீஸ்வரனோட தண்டனைக்கு உள்ளாகிற. அதே தான் இந்த பரிகாரம். நீ உன்னை நன்றாக மாற்றிக்கொண்டால், நீ வந்து ஒழுக்க பழக்க வழக்கத்தோடு உன்னை தூய்மைப்படுத்த விரும்புனா, அகத்திலும் சரி புறத்திலும் சரி உன்னை சுத்தமாக வச்சுக்கிட்டா சனீஸ்வரனுடைய நெகட்டிவ் தண்டனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். சார், கடைசி கேள்வியாக அதை கேட்டுக்கிறேன். சனி பகவானுடைய பாசிட்டிவ்ஸில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கள், நெகட்டிவ்ஸையும் ஹைலைட் பண்ணுங்கள். தம்பி, சனி பகவானுடைய பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பல லட்சம் பேர்கள் இருக்கக்கூடிய இடத்த தலைமை தாங்குகிற சக்தி அவர் தான் கொடுப்பார். ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்பான், ஆனாலும் அத்தனைக்கும் பதில் வச்சு. இன்னைக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா, இன்னைக்கு உலக கோடீஸ்வரங்கள்னு பார்க்குற ஆட்கள் எல்லாருக்குமே சனி வலுவாக இருப்பார், அது நோ டவுட்டு. நீங்கள் கோடீஸ்வரனை போயிட்டீங்க, நான் சொல்கிறது சாதாரண கூட்டத்தை கூட்டுகின்ற புரட்சியாளர்களாக இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய அருள் இருந்திருக்கும்.
சேகுவாரா, ஃபிடல் கேஸ்ட்ரோன்னு எல்லாருமே. புரியுதா? இது சனி பகவானுடைய ஒரு மிகப்பெரிய உன்னதம். இரண்டாவதாக மன உறுதி. அதாவது இந்த விஷயத்தை நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு கோட்பாட்டோட கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு வாழ்கிறான் பாருங்க. ஜெயிக்காட்டாலும் கூட இப்படித்தான் நான் தோற்று செத்து போகன்ட்டு போகிறான் பாருங்க. அந்த முரட்டு பிடிவாதம் சனி பகவானுடையதாக இருக்கும். வைராக்கியம் அவருடையதாக இருக்கும். அதே மாதிரி சனி பகவானை பொறுத்தளவு நல்ல கட்டுமஸ்தான உடல்நிலைகள் கிடைக்கும். உயரம் ஜாஸ்தி இல்லாட்டாலும் கூட சில பேரை பார்த்தா நம்ம நச்சுன்னு இருப்பாங்க பார்க்குறதுக்கு. கால்கையெல்லாம் வீங்கி அந்த ஒழுங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவருடையது. இந்த மாதிரி சனி பகவான் பெரும்பாலும் பாருங்கள், இந்த சனீஸ்வரனுடைய அருள் நிறைய இருக்கக்கூடியவங்க ஜிம்மு நடத்துகிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு அந்த அமைப்பு இருக்கும். இப்படி இந்த பாசிட்டிவான செய்திகள் நிறைய உண்டு. ஆயுள் அவர் தான் காரணம், ஆரோக்கியம் அவர் தான் காரணம். ஒரு மனுஷனுக்கு மூக்கடப்பு இல்லாமல், சளி பிடிக்காமல், சைனஸ் இல்லாமல் இருக்கணும்னா அவர் தான் அருள் பண்ணணும். தேமல் வராமல் இருக்கணும், ஸ்கின் அலர்ஜி வராமல் இருக்கணும்னு அவர் தான் அருள் பாலிக்கணும். இந்த முடிகள் மூலமாக வரக்கூடிய வியாதி வராமல், பொடுகுது வருது தலையில், இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அவர் தான் காரணம், அது அருள் இருக்கணும். முழங்கால் வலிக்காமல், இடுப்பு வலிக்காமல் 80 வயசுலேயே ஒருத்தன் குச்சி இல்லாமல் நடந்து போகிறான்னா சனி பகவான் தான் அருள் பாலிக்கிறார். இப்படி எல்லா விஷயத்துக்குமே ஒரு மனிதன் சாகிற வரைக்கும் தன் உழைப்பில் சாப்பிட்டா அவனுக்கு சனி பகவான் அருள் பாலிக்கிறார். இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது. சனின்னு சொன்ன உடனே போகிறா நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை. இப்போ நெகட்டிவாக நீங்கள் கேட்க போனீங்கன்னா, தீராத வியாதி எங்கேருந்து வருன்றீங்க? நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுவேன், எனக்கு ஒரு வியாதி வருதுன்னா அது எங்கள் பெற்றோர்களுக்கு இருந்திருந்தால் அந்த வியாதி தான் எனக்கு வரணும். அதை தவிர மற்ற வியாதி வருதுன்னா என்னோட பழக்க வழக்கத்தில் குறை என்று நான் உணரணும். சரியா? அப்போ இந்த தீராத வியாதி, தொற்று வியாதி, இதையெல்லாம் அவர் மூலமாக தான் இழுத்துக்கிறது. நான் முதலே சொன்னேன், சுத்தம் இல்லாட்டி சனி நோயை கொடுப்பார். அப்போ சுத்தமற்ற நிலைகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நோய்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அவர் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் சில பேர் மருந்து சாப்பிடுவான். சும்மாவது வயிற்று வலிக்கணும்னு ஒரு மாத்திரை போட்டுவான், தலை வலிக்கணும் ஒரு மாத்திரை போட்டுவான், கையில் மாத்திரை பையோடய அலைவான். இவெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கண்டிப்பாக 10ஆம் இடத்தை பார்ப்பார், இல்லை 4ஆம் இடத்துல இருப்பார், இல்லை 10லேருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மருந்து நிறைய பிடிப்பாங்க. இது அதே மாதிரி சனி பகவானை பொறுத்தளவு நல்ல தெளிவான மருத்துவரும் அவர் தான், தெளிவான நோயாளியும் இவங்க தான். மருத்துவர் மருந்து கொடுக்குறாரு, நோயாளி மருந்தை கன்சியூம் பண்ணுறான். 2 இடத்துலையும் அவரோட விளையாட்டு இருக்கும். இதுவும் சனி பகவானுடைய வேலை. அதே மாதிரி சனி பகவானை பொறுத்தளவு ஏழ்மை நிலைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எந்திரிச்சு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுது பாருங்க, அதெல்லாம் அவர் தான். அதே போல் பெரிய வெற்றி பெற்றவர்கள் ரோட்டுக்கு போகிறான்ல, அங்கேயும் அவருடைய அருள் இருக்கும். இப்படி நெகட்டிவும் உண்டு. அதாவது எல்லா கிரகங்களுமே பாசிட்டிவ் நெகட்டிவை கொடுக்கும். அந்த இடத்தில் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து, உங்கள் பலம் பலவீனத்தை தெரிந்து, உங்கள் உற்றார் பெற்றார் உறவுகள் சொல்லி கொடுத்த பாடத்தை அறிந்து, அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உகந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்க போனால் எந்த கெட்ட கிரகமும் உங்களை பெருசாக நோண்டாது. இதுதான் உண்மை சரித்திரம். நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் லபோலபன் கத்தி என்ன பிரயோஜனம்? பண்ணாமல் இருந்து பாரு முதல்ல.